ஞான சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். ஞானானந்த சத்குரு பகவானுக்கு ஜெய். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதிபராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹர. ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய். சிவ மகாபக்த விஜயத்துடைய பக்தி மற்றும் பக்தர் அப்படிங்கிறதுக்கு விளக்கம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனும். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாச்சகமும், சீர்திருத்தேவாரமும் திருவாச்சகமும் உய்வைத்து அருள் செய்த நால்வர்தம் பொற்றாள் நம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். சத்குருநாதருடைய பரம கிருபையால ஆன்மீக சாரல் அப்படிங்கிற இந்த சேனலில் நம்மளுடைய சிவ மகாபக்த விஜயம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சிறந்த ஒரு தொகுப்பு, பக்தி தொகுப்பு, ஆன்மீக தொகுப்பை பக்தர்களுக்கெல்லாம் வழங்கிறதுக்கு சுவாமியுடைய அனுகிரகம் கைகூடி உள்ளது. எங்கும் இருக்கிற சிவபெருமான் எல்லா விதமான ஆற்றலும் உடையவர் அப்படிங்கிறவர் கருணை கொண்டு நமக்காக ஆலயங்களில் எழுந்தருளி நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். அவர் உயிர்கள் பேரில் செய்த கருணையினால தான் அவர் எல்லா ஆலயங்கள்லையும் கோவில் கொண்டு, அதாவது பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னால் ஒரு 274 ஸ்தலங்கள், மேலும் அபிமான ஸ்தலங்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் சிவாலயம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க வேண்டியது. ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னே இருக்குது, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு இருக்குது. அப்படி எங்கு பார்த்தாலும் இருக்கிற எம்பெருமான், சூக்ஷ்மமாகவும் அருவமாகவும் உருவமாகவும் இருக்கிற எம்பெருமான் நம்ம பேரில் கருணை கொண்டு நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எத்தனையோ ஆலயங்களில் கோவில் கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். அப்பேற்பட்ட பேரருளாளன் அப்படின்னு சொல்லப்படுற எம்பெருமானுடைய அருளை பெறத்துக்கு பக்தர்கள் எல்லாம் அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது நம்மளுடைய பெரியவர்கள்லாம் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம், ஒரு பெரிய மரபு. அப்படி தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த நாடே ஒரு சிவபூமி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அத்தனை சிவஸ்தலங்கள். காவிரிக்கு தென்கரை, காவிரிக்கு வடகரை, தொண்டை மண்டலம், நடுநாடு, கொங்கு நாடு, பாண்டிய நாடு, மலைநாடு, இப்படி தமிழ்நாடு அப்படிங்கிறது முன்னாடி கேரளாவோட சேர்ந்த ஏரியா தான். அதில் மலைநாடுங்கிறது இருக்குது, தமிழ்நாடு சேர்ந்தது தான் அதுவும். அப்படி இருக்கிற பெரிய நதி வளம், நீர் வளம் மிகுந்த இந்த தமிழ்நாட்டில் இறைவன் கோவில் கொண்டு அனுகிரகம் பண்ணுற ஸ்தலங்கள் எண்ணற்ற ஸ்தலங்கள். நமக்கு நாம் செய்த பெரிய பாக்கியம். இப்படியாப்பட்ட தமிழ்நாட்டில் நம்ம பிறக்கிறதுக்கு ஒரு அனுகிரகத்தையும் சுவாமி பண்ணி ஒரு பெரிய பொக்கிஷத்தையே நம்ம கையில் கொடுத்துருக்கார். அது எது அப்படின்னா, தமிழ் மொழியில் சிவ வழிபாடு, சிவபெருமானுடைய மகிமையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய தாய்மொழியிலேயே இங்கு அவதாரம் பண்ண நாயன்மார்களுடைய வாக்குனாலேயே பதிகங்கள். நம்ம சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற குன்றத்தூரில் அவதாரம் பண்ண சேக்கிழார் அடியார்களுடைய சரித்திரத்தெல்லாம் பெரிய புராணம்னு நமக்கு கொடுத்துருக்கார்.
மதுரையம்பதி அப்படிங்கிற ஸ்தலத்தில் எம்பெருமான் செய்த திருவிளையாடல் எல்லாம் திருவிளையாடல் புராணமாக பரஞ்சோதி முனிவர் நமக்கு கொடுத்துருக்கார். அப்படி இது ஒரு பெரிய கருவூலம், சிவபக்தியுடைய கருவூலம். ஒரு பெரிய பொக்கிஷம் நம்ம கையில் இருக்குது. அந்த பொக்கிஷத்துக்குள்ளே நம்ம போய் பார்க்குற போது அதுக்குடைய சிறப்பு என்னங்கிறது தெரியறது. திருமுறையே சைவநெறி கருவூலம் தென்தமிழின் தேன்பாகாகும் திருமுறையே கையிலையின் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராஜன் கரம் வருந்த எழுதியருள் தெய்வ நூலாம் திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமால். சைவ நெறிக்கு கருவூலம்னு சொல்லிட்டார் முதல் வாக்கிலேயே. அப்புறம் அது எப்படியாப்பட்டது அப்படின்னா, படிக்க படிக்க ஆனந்தத்தை கொடுக்குற தென் தமிழின் தேன்பாகாகுங்கிற தமிழ் மொழியில் இருக்கிற தேன் பாகு போல இருக்கிறதுன்னு சொல்லி திருக்கையிலே அப்படின்னு சொல்லப்படுற கைலாயத்தில் இருந்த எம்பெருமானும் எதை உகந்து காதால கேட்டார் அப்படின்னா, சேரமான் பெருமான்கிற பெரிய சேர ராஜா அவர் தன் வாக்கால சொன்ன கைலாய உலாங்கிறத தான் காதால கேட்டாராம் சுவாமி. கையிலையில் உட்காந்து. அது மட்டும் இல்லை, கேட்டதையெல்லாம் எழுதி பார்க்கணும்னு ஆசை இருந்ததான் நடராஜ பெருமானுக்கு. மாணிக்க வாசகர் தான் அவர் பாடின திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் தன் கையாலேயே ஏட்டில் எழுதி சிதம்பரத்தில் இருக்கிற திருக்களிற்றுப்படியார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பஞ்சாட்சரப்படி மேலே அப்படியே அந்த ஏடோடு வைத்து, நான் காதால் கேட்டதை ஆனந்தமாக ஏட்டில் எழுதி வச்சுருக்கேன், இனிமே வர்ற பக்தர்கள் எல்லாம் படிங்கோ அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லை, ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தார். ரொம்ப ஏழையான பாணன் அப்படிங்கிறவருக்கு நிறையா பொன் கொடுத்தாருடன் இந்த சேரமான் பெருமாளுக்கு ஒரு கடிதமும் எழுதி கொடுத்தார். அப்பேற்பட்ட சிவபக்தி உடைய பெருமக்களுக்கு சிவபெருமான் அந்த பக்திக்கு மெச்சி அனுகிரகம் பண்ணார். இந்த பக்தி அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம், யார் அந்த பக்தியை ஏற்றுக்கிறா அப்படிங்கிறத ஒரு பாடல், தனிப்பாடல். இந்த அந்தக கவி வீரராகவர்னு ஒருத்தர், அவர் கண்டு தெரியாது அவருக்கு. ஆனால் சுவாமியோட அனுகிரகத்தினால நிறையா ஸ்துதிகளாக பாடி தள்ளியிருக்கார். சிவபெருமான் ஸ்துதிங்கிறத ஒன்று பாடுறார். நம்மளுடைய ஊனக்கண்ணால் சிவபெருமானை பார்க்க முடியாது. ஆனால் சிவபெருமான் அருளி செய்தார்னா அவர் அருளால் அவர் இருக்கிறத உணரலாம். அது பக்தி. பக்தியோடு அவரை உபாசிக்க. உற்றாரை இல்லாம் உடன்பிறப்பும் தானறியான் பெற்றாரை இல்லா பெருமையினான் அப்படின்னு சொல்கிறார். அப்பா அம்மா கிடையாது சிவபெருமானுக்கு. ஏன்னா எல்லாரையும் படைத்தவர் அவர் தான். அவருக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அவர் யாரும் சொந்தம்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் படைத்தவர் அவர். ஆனால் அவரே சொல்கிறாராம், எனக்கு பக்தர்கள் தான் சொந்தம்னு. அப்படி உற்றாரில்லாத ஒருத்தர்னு சொல்லப்படுறவர். கூட பிறந்தவா யாரும் இல்லை அவருக்கு. உடன்பிறப்பு தானறியான் பெற்றாரும் இல்லை, தந்தையும் இலி தாயும் இலி தான் தனியன் காணேடி அப்படின்னு பாடுறார். அப்படியாப்பட்ட சுவாமி நிறைய புஸ்தகத்தெல்லாம் நான் படிச்சுட்டேன், ஞானம் பெற்றவன் நான். அந்த புஸ்தகம் படித்ததுனாலையும் ஸ்துதி பாடல்கள்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னாலும் நான் அவரை அறிஞ்சுட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. கற்றார்க்கும் காண கிடைக்கலான்ங்கிற. ரொம்ப புஸ்தகத்தெல்லாம் படித்து சிவபெருமான் அடைஞ்சிட முடியுமானாலும் முடியாது. ஆனால் பக்தி நெறியில் பக்தி பண்ண காண கிடைக்க இல்லான் கண்டக்கால் அப்படின்னா, இந்த சிவனடியார்கள்லாம் பக்தி பண்ணியிருக்கா இல்லையா, இந்த வழியில் நாமும் பக்தி பண்ணுவோம்னு யார் இறங்குறானோ கண்டக்கால் நல்லினியான். அப்படி அந்த வழியில் யார் பக்தி பண்ணுறாளோ அவளுக்கு நல்லவன் இனியவன். அப்படியாப்பட்ட பரமேஸ்வரனுடைய பக்தி செய்கிறது உலகத்தில் இருக்கிறவெல்லாம் சொல்லுவாள். சிவபெருமானுக்கு போய் பக்தி பண்ணால் அவரோ பித்தர், பித்தரை யாராவது பக்தி பண்ணால் பித்தர்கள் தானே, பைத்தியம் முடிச்சவா தானே அப்படின்னு சொல்லுவாளாம். ஆனால் அந்த பித்து கூட இந்த உயிருக்கு நல்லதுங்கிற. எதனால் அப்படின்னா அது ஒரு ஆன்ம விசாரமாக போயிடும். இந்த பக்தி நெறிக்கு அது ரொம்ப சிரேஷ்டமானது. கற்றார்க்கும் காண கிடைக்க இல்லான் கண்டக்கால் நெல்லினியான்
பேணத்தகும் அவன் பித்து. அப்படின்னா இந்த ஒரு பைத்தியகாரத்தனம் ஒருத்தனுக்கு கிடைச்சதுன்னா, இப்படி பித்து பிடிச்சி போச்சே அப்படிங்கிற நிலைமை கிடைச்சாலும் இப்படி சிவபக்தி பண்ணுறானே, எப்போ பார்த்தாலும் சிவசிவன் சொல்லிட்டு இருக்கானே, சிவன் அடியார்கள் சரித்திரத்தை கேட்கறதுல ரொம்ப ஆசைப்படுறானே, சிவாலயங்களுக்கு செல்றதுக்காக ஆசைப்படுறானே, இது பைத்தியகாரத்தனமாக இருக்கே, இந்த காலத்தில் இதெல்லாம் சரி வருமா? இந்த உலகத்தில் பொன்னும் பொருளையும் தேடி போகிற இந்த உலகத்தில் அருளை தேடி போடுற சிவபக்தி சிறந்தது, பேணத்தகும், அது ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்லி பேணத்தகும் அவன் தன் பித்து. அப்படி சிவபக்தி அப்படிங்கிற பித்து பிடிச்சவன் மோட்சத்துக்கு அதிகாரி ஆகிறான். அந்த பித்து அவனுக்கு யாருக்கும் கிடைக்காத மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீரராகவ கவி அப்படிங்கிறவர் சிவபெருமான் ஸ்துதியில் பக்தினா என்ன லட்சணம் அப்படின்ட்டார். உலகத்தில் எல்லாம் கிடைச்சதாக நினைக்கிறவன் எதுவும் பெறதில்லை. ஆனால் சிவபெருமான் எனக்கு கிடைச்சிட்டார் அப்படிங்கிற பாவம் உள்ளவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தனக்கு எல்லாம் கிடைச்சதாக நினைக்கிறான். அதுபோல் பக்தி அப்படிங்கிறதுக்கு என்ன லட்சணம் அப்படின்னா, அதாவது இதுதான் அன்பு அப்படின்னு விவரிக்க முடியாத ஒரு பேரன்பு. அதை இறைவனை தான் கொடுக்குறான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனுடைய கிருபையால் அந்த பக்தியானது கிடைக்கிறது. அந்த பக்தி ரொம்ப சிரேஷ்டமானது. அந்த பக்தியில் கொஞ்சமும் விலகாமல், அதாவது எப்படியாப்பட்ட பக்தி அப்படின்னா ஞானோத்தர பக்தி பண்ணுறவன் சுவாமியுடைய திருவடியை அடையிறான், அவன்தான் பக்தன் அப்படிங்கிறத இந்த நாயன்மார்களுடைய சரித்திரம் நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணுறது. இந்த 12 திருமுறைகளை அனுகிரகம் பண்ணவர்களான திரு ஞானசம்பந்தர், வாகீச்சர் அப்படின்னு சொல்லப்படுற அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருவாதவூரர்னு சொல்லப்படுற மாணிக்கவாசகர், அதை தவிர அந்த திருவிசைப்பா பாடின மாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், பூந்துருத்தி நம்பி, கண்டராதித்யர், வேணாட்டடிகள், வாலி அமுதனார், புருஷோத்தமர், சேதிராயர், அதை தவிர 10ஆம் திருமுறையை பாடின திருமூலர், திரு ஆலவாயான்னு சுவாமியுடைய பேரே அடியார்களுடைய பேருக்குள்ளே வருது. ஏன்னா 12 திருமுறைகள் அவர் ஒரு பாடலை செய்யுளாக எழுதி கொடுத்து, அதாவது ஒரு லெட்டராக எழுதி கொடுத்ததுனால ஆலவாயார், காரைக்கால் அம்மையார், ஐயடிகள், காடவர்கோன், சேரமான் பெருமாள், நக்கீரர், கல்லாடனார், கபிலர், பரணர், அதிராடிகள், பட்டினத்தடிகள், நம்பியாண்டார் நம்பி, கடைசியில் 12வது திருமுறை அப்படிங்கிறது நமக்கு அனுகிரகம் பண்ண சேக்கிழார். இவெல்லாம் யாருன்னா சிவநெறி திருமுறைகள் 12ம் அருள் செய்த தெய்வீகத்தன்மையர், நமக்கு அனுகிரகம் பண்ண தெய்வீகத்தன்மையர். இவாளுடைய விஷயங்களை கருத்தில் எடுத்துண்டா இந்த இவாளுடைய சரித்திரத்தை எல்லாம் கொஞ்சம் நம்ம சிரவணம் பண்ணி அவளுடைய வாழ்வையும் வாக்கையும் கருத்தில் எடுத்துக்கிற நமக்கு இந்த பூலோகத்தில் இந்த எல்லை, தமிழ்நாடுங்கிற எல்லையை தாண்டி பக்தி பண்ண அடியார்களுடைய சரித்திரம் கூட எளிமையாக புரியும்னு சொல்கிறார். பெரியவர்கள்லாம் சொல்கிறார், வாரியார் சுவாமிகள் சொல்கிறார், தமிழ்நாட்டில் மட்டும் பக்தர்கள் இல்லை, இதை தாண்டியும் பக்தி பண்ணவா இருக்கா, அவளுடைய பக்தியெல்லாம் நமக்கு புரியணும்னா முதல்ல தமிழ்நாட்டில் அவதாரம் பண்ண அடியார்களுடைய பக்தி நெறியை பற்றி விளக்கம் தெரியணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி தமிழ்நாட்டில் அவதாரம் பண்ண பக்தர்களுடைய விஷயமாகவும் அவர்களெல்லாம் அருளி செய்த விஷயமாக இந்த சிவ மகாபக்த விஜயம் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் எடுத்துன்னு அனுபவிக்க போகிறோம். அதுக்குள்ளே எல்லா பக்தர்களும் வருவா. பக்தர்களாக சுவாமிக்கு பக்தி பண்ண விநாயகர், சுப்பிரமணியர், அம்பாள், சூரியன், வேதம், இதுடைய விஷயங்களும் இதுக்குள்ளே வரும். அப்படி ஒவ்வொருத்தருடைய பக்தியும் ஒவ்வொரு எபிசோடாக நம்மளுடைய ஆன்மீக சாரலில் வழங்கிறதுக்கு ஏற்பாடாகி உள்ளது. தொடர்ந்து இந்த சிறப்பான சிவ மகாபக்த விஜயம் அப்படிங்கிறத எல்லோரும் சிரவணம் பண்ணி சிவபெருமானுடைய பேரருளுக்கு பாத்திரமாகணும்னு உங்களை எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.